Hi friends, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம spoken English எப்படி நம்ம பேசலாம் சிம்பிளான எளிமையான சென்டென்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pronoun பத்தி. pronoun. இந்த pronoun எப்படி நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க இப்ப he அப்படினு நம்ம சொல்லுவோம். he அப்படினா அவன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? இது சப்ஜெக்ட் pronoun முதல்ல சொல்றோம் அவங்கள பத்தி பேசுறோம் அப்படினா அவன் அப்படினு சொல்லுவோம். அதுவே அவனுக்கு அப்படினு சொல்லணும்னா நம்ம he நேவா சொல்லுவோம் சொல்ல மாட்டோம். அதுவே she அப்படினு சொன்னோம்னா அவள் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? they அப்படினா அவர்கள். we அப்படினா நாம் அல்லது நாங்கள். நாம் அல்லது நாங்கள். பாருங்க இந்த சென்டென்ஸை give the book to he அப்படினு சொல்றோம். இந்த he அப்படினா பொருள் அவன் அப்படினு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த he அப்படின்றது முதல்ல வந்துச்சுனா நம்ம he ன்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே அந்த he கடைசியா போகுது அந்த சென்டென்ஸ்ல அப்படினா நம்ம he ன்னு யூஸ் பண்றது சரியா? give the book to he. அந்த புக்கை அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அப்படின்னு நம்ம he ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. give the book to him. அந்த புக்கை அவனிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது him அப்படின்றத யூஸ் பண்ணணும் இந்த he அப்படின்றதுக்கு. அப்ப அவன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம கடைசியா யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது அது அவனிடம் அல்லது அவனுக்கு அப்படின்னு வந்துரும் இல்லையா? அப்ப நம்ம him அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அப்ப give the book to he அப்படின்னு சொன்னா தப்பு. give the book to him. புத்தகத்தை அவனிடம் கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அவனிடம் அப்படின்னு வரும்பொழுது him அப்படின்னு வரணும். to him அப்படின்னு வரணும். அடுத்தது இது பாருங்களேன், give the book to she. இது கரெக்டா? உங்களுக்கு படிக்கும் போதே தெரியும் இது தப்பா வருது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த she இந்த சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட்ல தான் வரணும். she அப்படின்னா அவள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதுல எப்படி நம்ம ரைட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா give the book to her அப்படின்னு சொல்லணும். அந்த புக்கை அவளிடம் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது her அப்படின்னு வரணும். அப்ப she அவள் அப்படின்றது அந்த வாக்கியத்தினுடைய கடைசியா வருது அப்படின்னா நம்ம sheயே போட்டோம்னா அது தப்பாயிடும். அந்த இடத்துல அந்த வார்த்தை she அப்படின்றது her அப்படின்னு மாறுது. இந்த சென்டென்ஸ் பாருங்க, her is the one I want to meet. she is the one I want to meet. பாருங்க இந்த she அப்படின்றது இந்த சென்டென்ஸ் உடைய ஃபர்ஸ்ட்ல வருது. ஃபர்ஸ்ட்ல வரும்போது அவள் அப்படின்றதுக்கு நம்ம she அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல நம்ம she ன்னு போடாம her அப்படின்னு போட்டோம் பாருங்க, இந்த சென்டென்ஸே தப்பு. she is the one I want to meet. நான் சந்திக்க வேண்டியவ அவதான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது she is the one I want to meet அப்படின்னு சொல்லலாம். ஆனா her is the one I want to meet அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த her கடைசியா வரும்போது தான் இந்த her யூஸ் பண்ணுவோம். her is the one I want to meet அப்படின்றது தப்பு. இந்த herக்கு பதில் she is the one I want to meet அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்க, give the book to we அப்படின்னு சொல்லுவோமா? we அப்படின்னா நாம் அல்லது நாங்கள். give the book to we அப்படின்னு சொன்னோம்னா இது தவறான யூசேஜ். இந்த we அப்படின்றது சென்டென்ஸ் உடைய முதல்ல தான் வரணும். அப்ப இது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எங்களிடம் அப்படின்னு சொல்லணும். give the book to us. give the book to us அப்படின்னா புத்தகத்தை எங்களிடம் கொடு அப்படின்னு அர்த்தம். புத்தகத்தை நாங்கள் கொடு அப்படின்னு சொன்னா சென்டென்ஸ் சரியா வருதா? வராது. அதுதான் give the book to we அப்படின்னு சொல்றது தப்பு. அப்ப give the book to us அப்படின்னு சொன்னா புத்தகத்தை எங்களிடம் கொடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, I want to talk to they. நான் அவர்களிடம் பேச விரும்புகிறேன் அப்படின்றதுக்கு I want to talk to they அப்படின்னு சொல்லணும்னா தப்பு. they அப்படின்னா அவர்கள் இல்லையா? அப்ப நான் அவர்களிடம் பேச விரும்புகிறேன் அப்படின்னா I want to talk to them. அப்ப they அப்படின்றதுக்கு they அப்படின்ற வார்த்தை கடைசியா வரும்பொழுது them அப்படின்னு மாறணும். I want to talk to them. நான் அவர்களிடம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் நம்ம ப்ரொனவுனுடைய கரெக்ட் யூசேஜ் பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.